தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2A மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டம் 2025 படி ஒரு செய்தியை நாம் காண இருக்கின்றோம். குறிப்பாக அலகு 7 இலக்கியம் என்ற தலைப்பிலே திருக்குறள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அரண் வலியுறுத்தல் என்ற ஒரு தலைப்பை பற்றி திருவள்ளுவர் சொல்லுகின்ற கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அரண் வலியுறுத்தல், வலியுறுத்துதல் என்று சொன்னால் வற்புறுத்துதல் என்று சொல்லலாம். ஒரு மனிதனுக்கு அறம் என்பது மிக இன்றியமையாத ஒன்று என்பதை திருவள்ளுவர் மிக தெளிவாக இந்த அதிகாரத்திலே கூறியிருக்கிறார். தேர்வு நெருங்கி வருகின்ற காரணத்தினாலே தேர்வுக்கு தயாராகின்ற மாணாக்க அன்பர்கள் நான் சொல்லுகின்ற விளக்கத்தை குறிப்பெடுத்து கொண்டு அல்லது நான் இந்த பதிவை திரும்ப திரும்ப போட்டு அல்லது கேட்டு நீங்கள் கருத்துக்களை உள்வாங்கி தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வாழ்த்துகிறேன். அறம் என்று சொன்னால் நல்லது என்று பொருள். அறம் செய்ய விரும்பு என்பதை நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். அறம் என்று சொன்னால் நல்லது, நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். இந்த மனிதன் தந்த உலகத்திலே பிறந்து வாழ்கின்ற காலத்திலே அவன் நல்ல காரியங்களை, நல்லவற்றை சிந்திக்க வேண்டும், நல்லவற்றை செய்ய வேண்டும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு. எனவே ஒரு மனிதருக்கு அறம் என்பது அல்லது நல்ல காரியங்கள் என்பது, நல்ல செயல்பாடுகள் என்பது மிக இன்றியமையாதது என்பதை மனதிலே கொண்ட வள்ளுவர் அரண் வலியுறுத்தல் என்று இதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார். அதனுடைய உள் அர்த்தத்தை, ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அறம் என்பது என்ன என்பதை நாம் ஓரளவுக்கு நாம் தெரிந்திருப்போம். அறம் என்று சொன்னால் நல்ல காரியங்கள். அதாவது இந்த உலகத்திலே இந்த உலகம் செயல்படுவதற்கு அல்லது இந்த உலகம் இயங்குவதற்கு அடிப்படையாக இருப்பது அறம், பொருள், இன்பம் என்ற மூன்றை சொல்லுவார்கள். அறம், பொருள், இன்பம் என்று மூன்று பொருளை சொல்லுவார்கள். அதாவது ஒரு மனிதன் பொருளை ஈட்டி, இங்க கொடுத்திருக்கிறோம் பாருங்க, ஒரு மனிதன் பொருளை ஈட்டி, பொருள் என்று சொன்னால் பணம், பணத்தை அவன் சம்பாதிக்க வேண்டும், பொருளை அவன் ஈட்ட வேண்டும். அந்த ஈட்டிய பொருளை கொண்டு அவன் அறம் செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அதாவது தனக்கு போக, தன்னுடைய தேவைக்கு போக அவன் முடிந்தவரை, தன்னால் இயன்றவரை சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சினது தான் தர்மம் அப்படின்னு சொல்லுவார்கள் கிராமத்திலே பழமொழி. பொருளை ஈட்ட வேண்டும், தன்னுடைய தேவைக்கு போக எஞ்சி இருப்பதை அறம் செய்து அதன் மூலமாக அவன் இன்பம் பெற வேண்டும் என்பது சான்றோருடைய வாக்கு. அப்படியானால் ஒரு மனித வாழ்க்கைக்கு அறம், பொருள், இன்பம் என்பது மூன்று. அந்த மூன்றிலே அவன் பொருள் என்று சொன்னால் பணம், இந்த இடத்திலே நாம் பணம் அல்லது செல்வத்தை ஈட்டி அந்த செல்வத்தை தன்னுடைய பயன்பாட்டிற்கு போக எஞ்சி இருப்பவற்றை கொண்டு அவன் அறம் செய்து நல்ல காரியங்களை செய்து அதன் மூலம் கிடைக்கிற இன்பத்தை அவன் பெற வேண்டும் என்பது சான்றோர் வாக்கு. இந்த அறம், பொருள், இன்பம் மூன்றிலே அறமாவது சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லுவார்கள். இது இதை பாருங்க, நீங்க அறமாவது பொருள் இன்பங்களை போல இல்லாமல், அறம், பொருள், இன்பம் மூன்றிலே இந்த பொருளை போல அல்லது இன்பங்களை போல அல்லாமல் இந்த அறம் என்பது நமக்கு இவ்வுலக வாழ்க்கையை மட்டுமல்ல, நாம் செய்கிற நல்ல காரியங்கள் மூலமாக அல்லது அறச்செயல்கள் மூலமாக நமக்கு மேல் உலக வாழ்க்கையையும் அதாவது மோட்சத்தையும் தர வல்லது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். எனவே ஒரு மனிதனுக்கு அரண் என்பது மிக இன்றியமையாதது. புறநானூறு 31வது பாடல் இவ்வாறு சொல்லுகிறது: சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழி படும் தோற்றம் போல என்பது கருத்து. அதாவது சிறப்பு தன்மை கொண்ட இந்த பொருளும் இன்பமும் அறத்தினால் தோன்றும். அதாவது ஒரு மனிதனுக்கு பொருள் அப்படின்னா செல்வமும், அந்த செல்வத்தின் வழியாக கிடைக்கிற இன்பமும் எப்படி வரும் என்று சொன்னால் அறத்தின் வழியாக அவன் நல்லவற்றை செய்ய வேண்டும், நல்ல சிந்திக்க வேண்டும். நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது தானாகவே அவனுக்கு பொருளும் இன்பம் வந்து சேரும் என்பது புறநானூற்றினுடைய பாடல் கருத்து. இப்ப வள்ளுவர் ஒரு 10 கருத்துக்களை, ஆங்கிலத்தில் சொன்ன 10 டிப்ஸ், அரண் வலியுறுத்தல் ஒரு 10 டிப்ஸை நமக்கு முன்னால வைக்கிறார். நாம வேகமாகவும் விளக்கமாகவும் பார்க்க முயற்சி செய்வோம். முதல் குறட்பா, 31வது குறட்பா: சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பு ஈனும் என்று சொன்னால்
தரும் என்பது பொருள். இங்க பொருள் அஞ்சொற்பொருள் பாருங்க. ஈனும் என்று சொன்னால் தரும். சிறப்பு ஈனும். இந்த அறம் என்பது ஒரு மனிதனுக்கு பாருங்க சிறப்பு ஈனும் அப்படின்னா இந்த அறமானது ஒரு மனிதனுக்கு சிறப்பு அல்லது மேன்மையை கொடுக்கும். இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது நாம் சிறப்போடு வாழ வேண்டும். அரிதரிது மானிடனாய் பிறத்தல் அரிது என்று சொல்லுவார்கள். பிறப்பிலேயே மிக உயர்ந்த பிறப்பு இந்த மானிட பிறப்பு, மனித பிறப்பு என்று சொல்வார்கள். இந்த பிறவியிலேயே நாம் சீரும் சிறப்புமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இந்த அறம் நாம் செய்கின்ற பொழுது, அறச்செயலை நாம் செய்கின்ற பொழுது, அற சிந்தனை நமக்குள் இருக்கின்ற பொழுது இந்த அறமானது நமக்கு சிறப்பு ஈனும், அதாவது சிறப்பு அல்லது மேன்மையை கொடுக்கும். அடுத்து பாருங்க, செல்வமும் ஈனும். சிறப்பை மட்டும் தரல, அது நமக்கு செல்வத்தையும், பரிமேல் அழகர் உரையில அவர் இப்படி சொல்றாரு, சொர்க்கம் முதலிய செல்வங்களையும் கொடுக்கும் என்று அவர் சொல்லுகிறார். எல்லா செல்வங்களையும் நமக்கு தரும், சொர்க்கத்தையே கூட நமக்கு தரும் என்று அங்கே பரிமேல் அழகர் உரையில குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ உயிர்க்கு அடுத்தடி பாருங்க, உயிர்க்கு அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவன். உயிர்க்கு கொஞ்சம் மாத்திருக்கிற சீரை, சிறப்பீனும் செல்வமும் மீனும். அடுத்து பாருங்க, அறத்தின் உயிர்க்கு அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவன். ஆகவே இந்த உலகத்திலே வாழுகின்ற உயிர்களுக்கு அறத்தை விட மிகுந்த அல்லது சிறப்பு வாய்ந்த செல்வம் எது என்று வள்ளுவர் நமக்கு ஒரு கேள்விக்குறியை வைக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த அறமானது நமக்கு சிறப்பை தருகிறது, சொர்க்கம் முதலிய செல்வங்களையும் தருகிறது. இப்படி இருக்கின்ற பொழுது நமக்கு இந்த உலகத்தில் அறத்தை விட சிறந்த செல்வம் எது என்ற ஒரு வினாவை நம் முன்வைக்கிறார். சிந்திப்போம். சொற்பொருள் பாருங்க, சிறப்பு என்று சொன்னால் சிறப்பு அல்லது மேன்மை அறிஞ்சொற்பொருள். அறத்தின் ஊங்கு என்று சொன்னால் நற்செயல்களை விட, அறம் என்று சொன்னால் நல்லது, நற்செயல்களை விட, ஆக்கம் என்று சொன்னால் இந்த இடத்தில் செல்வம் என்று பொருள். ஒட்டுமொத்தமான பொருள் பாருங்க, அறமானது ஒரு மனிதனுக்கு சிறப்பு அல்லது மேன்மையை தரும். அறமானது அல்லது அறச்செயல்களானது, அற சிந்தனையானது சமுதாயத்திலே ஒரு மனிதனுக்கு சிறப்பையும் மேன்மையையும் நமக்கு தரும். அதே நேரத்திலே சொர்க்கம் முதலிய எல்லா செல்வங்களையும் அறமானது நமக்கு தரும். எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற உயிர்களுக்கு அறத்தை விட சிறந்த செல்வம் எது என்ற ஒரு வினாவை திருவள்ளுவர் நம் முன்னே வைக்கிறார். இந்த குறள் எதை பற்றி சொல்லுகிறது என்று சொன்னால், அறத்தை விட மிகுந்த நன்மை தருவது வேறு இல்லை என்பதை இந்த குறட்பா நமக்கு விளக்குகிறது. அடுத்து 32வது குறட்பா, ரொம்ப அருமையான ஒரு குறட்பா. 32 பாருங்க, அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. தெளிவா பாருங்க, அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை. அப்படியே நான் பொருள் எடுத்துக்கிறேன். அறம் என்று சொல்ல நல்லது. ஒருவன் அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் மிகுந்த நன்மை தருவது இந்த உலகத்திலே வேறு எதுவும் இல்லை. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை. இந்த இடத்தில் ஆக்கம் என்பது நன்மை என்ற பொருளிலே வருகிறது. அறத்தின் ஊங்கு அப்படின்னா ஒருவன் அறநெறியோடு இந்த உலகத்திலே வாழ்வதை காட்டிலும் மிகுந்த நன்மை தருவது வேறு இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. இங்கதான் செக் வைக்கிறார். ஒருவேளை தன் அறிவு மயக்கத்தாலே, தன்னுடைய கர்வத்தாலே, தனக்கு ஏற்பட்டிருக்கிற திமிரினாலே அவன் ஒருவேளை அறத்தை மறந்துட்டான்னு வச்சுங்களாம். அறிவு மயக்கத்தாலே, மற்ற காரியங்களாலே அவன் ஒருவேளை அறச்செயலை, அற சிந்தனையை மறந்து விட்டால் அதை விட மிகுந்த தீமை தருவது வேறு இல்லை. இன்னும் அழகா சொல்றாரு பாருங்க, பொருளை பார்த்தா நம்ம புரிஞ்சிடும். ஒருவன் இந்த உலகத்திலே அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் மிகுந்த நன்மை தருவது வேறு இல்லை. ஒரு சமுதாயத்திலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அறநெறியோடு, நல்ல சிந்தனையோடு, நல்ல செயல்பாட்டோடு இந்த உலகத்தில் வாழ்கிறான் என்று சொன்னால் அதை விட நன்மையான காரியம் வேற எதுவுமே இல்லை. ஆனால் அதே நேரத்திலே அறிவு மயக்கத்தாலே அந்த அறத்தை மறந்துவிட்டு அவன் அறத்தை மறந்துவிட்டு வாழ்கின்ற பொழுது அதை விட தீமையான செயல் இந்த உலகத்தில் வேறு இல்லை என்று சொல்லுகிறான். சொற்பொருள் பாருங்க, ஆக்கமும் இல்லை என்பதற்கு நன்மையானதில்லை, அதனை என்று சொன்னால் ஊங்கு என்று பொருள். மறத்தலின் என்பது மறப்பது. இந்த குறட்பா அறம் செய்யாவிட்டால் ஒரு மனிதனுக்கு வருகின்ற கேடு பற்றி தெளிவாக பதிவு செய்கிறது. அடுத்து 33வது குறள் பாருங்க, அருமையான குறள். இந்த 10 குறட்பாக்களுமே ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒல்லும் வகையால் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். ஒல்லும் வகையால் அப்படின்னு சொன்னா உன்னால் முடிந்த வரையில்,
அதாவது பரிமேல அழகர் சொல்றார், அவரவர்களுக்கு முடிந்த வரையில் ஒள்ளும் வகையால் உன்னால முடிந்த வரைக்கும் அறவினை ஓவாதே, அறமாகிய நற்செயல்களை, வினை என்று சொன்னால் செயல், நல்ல வினைகளை விடாமல் செல்லும் வா எல்லாம் செயல், உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், செல்லுகின்ற வழிகளிலெல்லாம் நீ அதை செய்தல் வேண்டும். பாருங்க, ரொம்ப சிம்பிளான திருக்குறள். ஒள்ளும் வகையால், அவனவனுக்கு முடிந்த வகையிலே, புரியுதுங்களா? ஒள்ளும் வகை என்பதற்கு பரிமேல அழகர் தரும் விளக்கம் பாருங்க. அருஞ்சொற்பொருள்ல முடிந்த வகையிலே, அதாவது இல்லறத்திலே உள்ளவர்கள் அவருடைய செல்வத்திற்கு ஏற்றார் போலவும், துறவரத்தில் இருக்கின்றவர்கள் அவருடைய உடல்நிலைக்கு ஏற்றார் போலவும் அவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா அறக்காரியத்தை செய்ய வேண்டும். ஓவாது என்று சொன்னால் இடைவிடாமல் என்று பொருள். அப்போ ஒள்ளும் வகையால், அவரவர்களுக்கு முடிந்த வகையிலே, அவர் துறவியாக இருக்கட்டும், அவர் இல்லறத்தாக இருக்கட்டும், அவர்கள் இருக்கின்ற நிலையிலே அவர்களால் முடிந்தவரை அறவினை ஓவாதே, அறமாகிய நல்வினையை, நல்ல காரியங்களை விடாமல் என்ன பண்ணணும், செல்லும் வா எல்லாம் செயல், வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். பொருள் பாருங்க, அவரவர்களுக்கு முடிந்த வகையிலே அறமாகிய நல்ல வினையை, நல்ல செயலை தொடர்ந்து தனக்கு ஏற்பட்டிருக்கிற சூழலுக்கு ஏற்றாற் போல செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த குறட்பா எதை சொல்லுகிறது என்று சொன்னால், அறம் செய்வதற்குரிய வழிமுறையை நமக்கு விளக்குகிறது. அடுத்து 34வது குறட்பா. ரொம்ப அற்புதமான குறட்பா இது, அடிக்கடி நமக்கு இடையில வரும். மனத்துக்கண் மாசு இலனாதல். மாசு என்று சொன்னால் அழுக்கு என்று சொல்லலாம், குற்றம் என்று சொல்லலாம். ஒருவனுடைய மனதிலே மாசு இல்லாமல் இருக்க வேண்டும். மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மிக அற்புதமான குறட்பா. மனத்துக்கண் மாசு இலன் ஆதல், ஒருவன் முன் சொன்னபடி, அதன் முன்னால சொல்லபடி, தன்னால் முடிந்த வரையில் அவன் அறத்தை, ஏற்கனவே முன்னால சொன்ன குறட்பால வந்தபடி முடிந்த வரையிலே அவன் அறத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அதனுடைய தொடர்ச்சி என்று கூட சொல்லலாம், தன்னுடைய மனதிலே அழுக்கு இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதாவது தீய சிந்தனை இல்லாதவனாக. மனத்துக்கண் மாசு இலன் ஆதல். ரொம்ப அழகா சொல்றான் பாருங்க. மனத்துக்கண், ஒருவன் மனதிலே மாசு இல்லாதவனாக இருக்க வேண்டும். அவன் அரசியலை செய்கின்ற பொழுது, அவன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அரசியலை செய்கிறான். இது முன்னால குறளை நம்ம பார்த்தது போல. அப்படி செய்கின்ற பொழுது அவன் சுத்தமான மனதோடு செய்ய வேண்டும். அனைத்தரன், அவ்வளவுதான். அறம் என்பது அவ்வளவுதான், தெளிவா சொல்லிட்டாரு. ஒருவன், எந்த ஒரு மனிதன் முடிந்தவரை தன்னுடைய மனதை சுத்தமாக, அழுக்கில்லாமல் சுத்தமாக வைத்துக்கொண்டு அறச்செயலை செய்ய வேண்டும். அதுதான் அறம். பிற, கொஞ்சம் மாத்திங்க, ஆகுல நீர பிற கொஞ்சம் மாற்றிருக்கிற பாருங்க. பிற ஆகுல நீர, மன தூய்மையற்ற பேச்சும் வேடமும் அறம் என்று சொல்லப்பட மாட்டாது. அவை ஆடம்பர தன்மையை கொண்டவை. அப்போ மன தூய்மையோடு, மன சுத்தத்தோடு, மனத்துக்கண் மாசு இல்லாமல் அவன் அறம் செய்ய வேண்டும். அப்படி மனத்திலே மாசு இல்லாமல் மற்ற சிந்தனைகளோடு அவன் அறத்தை செய்தால், நல்ல காரியங்களை செய்தால், அது எதுக்கு சபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு வேடம் என்று சொல்லலாம். அவன் செய்கிற அறம், நல்ல காரியங்கள் ஒரு நாடகம் என்று சொல்லலாம். பிற ஆகுல நீர, மன தூய்மையற்ற பேச்சும் வேடமும் அறம் என்று சொல்லப்பட முடியாது. அவை ஆடம்பரத்தை காட்டும் தன்மையுடையன. பெருமைக்காக சொல்லுவது என்று சொல்லலாம், பெருமைக்காக செய்வது என்று சொல்லலாம். அங்க சொற்பொருள் பாருங்க. மாசீலன் என்ன, குற்றம் இல்லாதவன். ஆகுல என்று சொன்னால் ஆடம்பரம். பொருள் தன்னால் முடிந்த வரையில் அறத்தை செய்யக்கூடியவன் தன் மனதிலே அழுக்கு இல்லாதவனாக அல்லது குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவன் அழுக்கோடு, குற்றத்தோடு அறத்தை செய்கின்ற பொழுது அந்த மன தூய்மையற்ற பேச்சும் வேடமும் அறம் என்று சொல்லப்பட மாட்டாது. அவை வெற்று ஆரவாரமே. அவன் சும்மா பந்தாக்காக, ஒரு பெருமைக்காக, தன்னை பப்ளிசிட்டி செய்வதற்காக அவன் அறச்செயலை செய்கிறான் என்பது வள்ளுவர் தருகின்ற குறட்பா. இது இந்த காலத்தில் பொருந்தும். சிலர் பலர் என்று சொல்ல முடியாது, ஒரு சிலர் இன்றைக்கு அப்படிதான் செய்து கொண்டிருப்பதை சமுதாயத்தில் காண்கிறோம். அவன் செய்வது மனதிலே கள்ளம் கபடு இல்லாமல் சுத்தத்தோடு, ஒரு விதமான நல்ல எண்ணத்தோடு அவன் செய்ய வேண்டும் என்பதை இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார். இங்கே பாருங்க, கீழே சுருக்கி சொல்லணும்னா, மனதிலே சுத்தம் இல்லை என்றால் அந்த மனத்தின் வழி நடக்கும் பேச்சும் செயலும், அதனால செய்யக்கூடிய அறத்தால் எந்த பயனும் இல்லை.
சுத்தமான மனதோடு, எந்த விதமான மாசு இல்லாமல், அழுக்கு இல்லாமல், எந்த விதமான குற்றம் இல்லாமல் அறச்செயலை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற அறச்செயல் தான் மிக சிறந்த அறச்செயல். மற்றதெல்லாம் ஆடம்பரத்திற்குரியது, வெற்று ஆரவாரத்துக்குரியது என்று சொல்லி தைரியமாக நம் முன்னே திருவள்ளுவர் இந்த கருத்தை வைக்கிறார். 35 பாருங்க, இன்னும் அதை விட சிறந்த மேல மேல அழகா சொல்லினே போறாருங்க. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். ரொம்ப அழகான குரட்பா என்று சொல்லலாம். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு என்று சொன்னால் பொறாமை என்று பொருள். அழுக்காறு என்று சொன்னால் பொறாமை. மற்றவருடைய செல்வத்தை கண்டு, மற்றவருடைய வசதிகளை கண்டு, மற்றவரை பார்த்து நம் மனதிலே தோன்றுகின்ற அந்த பொறாமை, அதை அழுக்காறு என்று சொல்லுவார்கள். அறிஞ்சொற் பொருள் வரும். அவா என்று சொன்னால் ஆசை என்று பொருள். புலன்களின் மேல் ஆசை. நான் ஏற்கனவே நாம் பல அதிகாரங்களை பார்த்திருக்கிறோம். 4-5 அதிகாரங்களை நாம் முடித்திருக்கிறோம். அதில் புலன் என்று சொன்னால் ஐம்புலன், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த ஐம்புலன்களையும் ஒரு மனிதன் அடக்கி ஆள வேண்டும். இந்த 5ஐயும் கட்டி காப்பது என்பது இயலாத காரியம். மெய், வாய், கண், மூக்கு, செவி, இவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசை உண்டு. அப்படி நம்ம மெய்யாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், மூக்காக இருக்கட்டும், நாக்காக இருக்கட்டும், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஆசைகளை நாம் அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்ற வாவா என்று சொன்னால் இந்த புலன்களின் மேல், ஐம்புலன்களின் மேல் இருக்கின்ற ஆசை. வெகுளி என்று சொன்னால் நமக்கு அது கோபம் என்று சொல்லலாம். வெகுளி என்று சொன்னால் கோபம், அதாவது இந்த பொறாமையும் ஆசை காரணமாக மற்றவர் மேல் கொள்ளுகின்ற கோபம், அதை வெகுளி என்று சொல்லுகிறார் பரிமேலழகர். இன்னாச்சொல், இந்த கோபத்தாலே நம் வாயிலிருந்து வருகின்ற கடுமையான சொற்கள். இந்த 4ம் இழுக்கா இயன்றது அறம். இந்த 4இனையும் நீக்கி இடைவிடாமல் செய்வதுதான் அறமாகும். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறுனா பொறாமை, ஆசை, கோபம், கடுஞ்சொல் கூறல். இந்த 4ஐயும் நம் மனதிலே இல்லாமல், இந்த 4ஐயும் நம்மிலிருந்து நீக்கிவிட்டு பின்னர் செய்வதுதான் மிக சிறந்த அறம் என்று சொல்லி நெத்தியடி போல இங்கே வள்ளுவர் அழகாக விளக்கம் தருகிறார். அழுக்கார் என்று சொன்னால் பொறாமை, இன்னாச்சொல் என்று சொன்னால் தீய சொல், அவா என்று சொன்னால் ஆசை, அறம் என்று சொன்னால் தர்மம். ஒட்டுமொத்த கருத்தை பாருங்க. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய 4இனையும் நீக்கி இடைவிடாமல் ஒரு மனிதன் செய்வதையே அறம் என்று சொல்லலாம். அதாவது பொறாமை, ஆசை, கோபம், கடுஞ்சொல் இவற்றோடு சேர்த்து செய்யப்படுகின்ற அறம் ஒரு காலம் அறமாகாது என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அடுத்து 36வது குறட்பா பாருங்க. இதுவும் மிக அற்புதமான குறள் என்று சொல்லலாம். 36. அன்றறிவாம், கொஞ்சம் இறக்குறேன் நான். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க. நாம் அறம் செய்ய வேண்டும். எப்போ பாருங்க, அன்றறிவாம் எண்ணாது. நாம் இப்போது சிறியவனாக இருக்கிறோம். நாம் இப்பொழுது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. நம்ம பின்னால நாம் வளர்கின்ற பொழுது அல்லது நாம் இறக்கின்ற காலத்திலே நாம் சொல்லுவாங்க பழமொழி, சாகும்போது சங்கரா சங்கரான்னு அடிச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி. நாம் இப்பொழுது நல்ல காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்போ செய்யலாம்? சாகின்ற பொழுது நாம் நல்ல காரியங்களை செய்வோம். நமக்கு இறப்பு நேர்கின்ற, அதாவது வயசான காலத்தில் நாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்காம நாம் நாள்தோறும் அறத்தை செய்ய வேண்டும். பாருங்க, அந்தறிவாம் எண்ணாது அப்படின்னா நாம் இப்போது சிறியவனாக இருக்கிறோம். நாம் சாகும் பொழுது அல்லது வயதான பிறகு நாம் அறத்தை செய்வோம் என்று நாம் நினைக்காமல், அதான் எண்ணாது அறம் செய்க, நாள்தோறும் அறத்தை செய்ய வேண்டும். அது பொன்றுங்கால் பொன்றா துணை. இப்படி செய்கின்ற அறமானது, இவ்வாறு செய்கிற அறம் இந்த உடலை விட்டு உயிர் பிரிகின்ற காலத்திலே அந்த உயிருக்கு அழிவற்ற துணையாக இருக்கும் என்பது கருத்து. இங்க பாருங்க, பொருள் பாருங்க. வயதிலே சிறியவர்களாக அல்லது இளைஞராக உள்ளவர்கள் நாம் பிற்காலத்திலே அல்லது சாகும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் நாள்தோறும் அறம் செய்ய வேண்டும். இதுல அந்தறிவாம் என்று சொன்னால் பின்னர் பார்த்து கொள்ளலாம். பொன்றுங்கால் என்பது இறக்கும் தருவாய். இங்கே மற்ற என்பதற்கு இங்கு பொருள் இல்லை. அவ்வாறு செய்கின்ற அறம் இந்த உடலை விட்டு உயிர் பிரிகின்ற காலத்திலே உயிருக்கு அழிவற்ற துணையாக அமையும் என்பது பொருள். அப்போ நமக்கு இப்போ வயசாகலை, பின்னால் நாம் செய்து கொள்ளலாம் என்று நினைப்பது மிக பெரிய தவறு. நமக்கு
நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வயது பார்க்காமல், நேரம் பார்க்காமல், வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நாம் அறத்தை செய்ய வேண்டும். அது நாம் சாகும் பொழுது கடைசி நேரத்திலே நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாவலாக அமையும் என்பது வள்ளுவருடைய கருத்து. 37 பாருங்க. அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. கொஞ்சம் மாத்திக்கலாம். அறத்தாறு இது என வேண்டா, அப்படி எடுக்கிறோம் பாருங்க. அறத்தாறு இது என வேண்டா. அறத்தினுடைய பயன் இதுதான் என்ற உண்மையை அறிய உதவும் நூல்களின் சாட்சி கொண்டு நான் உணர்த்த வேண்டியதில்லை. அதாவது அறத்தாறு இது என வேண்டா, இதுதான் அறம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேற எந்த புக்கும் தேவையில்லை, எந்த ரெஃபரன்ஸும் தேவையில்லை. ஒரே ஒரு கருத்தை நான் உங்க முன்னால சொல்றேன் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. இதுதான் அறம் என்பதற்கு எந்த விதமான விளக்கமும் தேவையில்லை, எந்த நூல்களையும் நான் ரெஃபரன்ஸ் காட்ட வேண்டியதில்லை. ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன் பாருங்க. சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. சிவிகை என்று சொன்னால் இந்த இடத்துல பல்லக்கு என்று பொருள். சிவிகை என்று சொன்னால் பல்லக்கு. இங்க பாருங்க, பல்லக்கை தூக்குவானோடு அதில் அமர்ந்து செல்வான் இடையே கண்கூடாக காணும் அந்த காட்சியாலே உணர்ந்து கொள்ளலாம். அதாவது பல்லக்கிலே ஒருவன் அமர்ந்து கொள்ளுகிறான், சொகுசா அமர்ந்து கொண்டு போகிறான், மற்றவன் அந்த பல்லக்கை வேதனையோடு தூக்கி செல்லுகிறான். இது எதன் காரணமாக வந்தது என்று சொன்னால் அந்த அந்த அவர்கள் செய்த வினையின் காரணமாக, அவர்கள் செய்த அறச்செயல் காரணமாக இத்தகைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை வள்ளுவர் நமக்கு இங்கே விளக்கம் காட்டுகிறார். அப்படியானால் ஒருவன் வாழ்விலே, அதாவது பிறவி 7 என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த பிறவிலே நாம் செய்கின்ற பலாபலன் அடுத்த பிறவியில் நமக்கு வரும் என்று சொல்லுவார்கள். இந்த பிறவியிலே நாம் செய்கின்ற பலன் அடுத்த பிறவியிலே நம்மை தொடரும் என்று சொல்லுவார்கள். அப்படியானால் இந்த பொருளை பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு புரியும். ஒருவன் பல்லக்கிலே சொகுசாக அமர்ந்து செல்கிறான், கஷ்டம் இல்லாமல் நல்லா அமர்ந்து உட்காந்துட்டு போகிறான். மற்றொருவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த பல்லக்கை தூக்கி செல்லுகிறான். அப்படியே பல்லக்கிலே சொகுசாக ஒருவன் அமர்ந்து செல்வதற்கும் அவனை சுமந்து செல்லுகின்ற மற்றவனுக்கும் இடையே எது இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் முற்பிறவியிலே செய்த அந்த அறச்செயல், அவர்கள் செய்த தர்மம் தான் இந்த பிறவியிலே இப்படி நடக்கிறது என்பதை வள்ளுவர் சொல்றார் பாருங்க. நாம் கண்கூடாக காண்கின்ற இந்த காட்சியை கொண்டு அறத்தினுடைய பயன் இது என நாம் உணர்ந்து கொள்ளலாம். இதை தவிர, இந்த காட்சியை தவிர விளக்குவதற்கு, இந்த அறத்தை விளக்குவதற்கு வேற எந்த காட்சியும் தேவையில்லை என்று சொல்கிறார். அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஒருவன் பல்லக்கிலே சொகுசாக அமர்ந்து செல்கிறான், மற்றொருவன் பல்லக்கை தூக்கி செல்கிறான். இந்த இருவருக்கும் இடையே இருப்பது என்ன என்று சொன்னால் அவன் சொகுசாக அமர்ந்து செல்வதற்கும் இவன் வேதனையோடு அவனை சுமப்பதற்கும் அடிப்படையாய் இருப்பது அவர்கள் வாழ்விலே செய்த அறக்காரியங்கள், அறச்செயல்கள். அதாவது சொல்லுவாங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்வார்கள் இல்லைங்களா? அல்லது எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம் என்று சொல்கிறான். நாம் நல்லது செய்தால் வாழ்க்கையிலே நமக்கு நல்லது நடக்கும். நாம் தீமை செய்கின்ற பொழுது நாம் இந்த பிறவி மட்டுமல்ல, தொடர்ந்து வருகின்ற பிறவியிலே கூட நாம் தீமை அனுபவிப்போம் என்பது குறட்பா தருகிற கருத்து. அடுத்து பாருங்க. வீணால் படாமை நன்று ஆற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். ரொம்ப நல்ல குரல் பாருங்க. வீணால் படாமை ஒருவன் நன்றாற்றின், அதாவது அறம் செய்யாமல் கழிகின்ற நாள் இல்லாதபடி ஒருவன் அறத்தை செய்ய வேண்டும். இன்னைக்கு செய்யணும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செய்யலாம், இல்லை புதன்கிழமை நல்ல நாள் செய்யலாம், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நாம் அறக்காரியங்களை செய்யக்கூடாது, தர்மம் செய்யக்கூடாது. பாருங்க, வீணால் படாமை ஒருவன் நன்றாற்றின், அறம் செய்யாமல் கழிகின்ற நாள், தினமும் ஒவ்வொரு நாளும் அறக்காரியத்தை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு நாள் நாம் அறக்காரியத்தை செய்யவில்லை, நல்ல காரியங்களை செய்யவில்லை என்று கூட நம்ம ரிலாக்ஸ் பண்ணவே கூடாது இல்லைங்களா? தொடர்ந்து அவன் அறத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி அவன் செய்கின்ற போது அஃது வாழ்நாள் வழி அடைக்கும் கல், அதாவது அவன் தொடர்ந்து செய்கின்ற இந்த அறச்செயலானது அவன் என்ன பண்ணுமாம் பாருங்க, அவனுடைய உயிரும் உடம்பும் சேர்வதாகிய பிறப்பு எடுத்து வருகின்ற வழியை வராமல் அடைக்கும் கல்லாகும். அதாவது இது கொஞ்சம் ஒரு டெக்னிக்கலான ஒரு கருத்தை வள்ளுவர் இங்க பதிவு செய்கிறார். ஒரு மனிதன் தொடர்ந்து, நான் போன திருக்குறளை கூட பதிவு செய்தேன், பொதுவா 7 பிறப்பு என்று சொல்லுவார்கள்.
அது ஒரு நம்பிக்கை, தமிழருடைய நம்பிக்கை. இருக்குதா இல்லையா என்று நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிறவிலே நாம் செய்வது அடுத்த பிறவிலே நமக்கு தொடர்ந்து வரும் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் அவனுக்கு வேதனை தான். அதாவது பழைய காலத்திலே சான்றோர்கள், பெரிய பெரிய முனிவர், ஒரு புலவர் கூட அவர் திடீரென் சடானின் நினைவு வரவில்லை, பிறவாமை வேண்டும் உன்னை மறவாமை வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை அவர் வைப்பார். இந்த உலகத்திலே நான் பிறக்கக்கூடாது, ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் பிறந்தால் நம்ம கஷ்டம், தொல்லை, வேதனை, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதனால அந்த முற்றும் துறந்த முனிவர்கள் கடவுளிடம் வேண்டுவது, எவ்வா போதும் இந்த உலகத்தில் நான் பிறந்தது, இனிமேல் நான் பிறக்கக்கூடாது. அதுதான் அவருடைய அந்த தவம் செய்கிற முனிவருடைய வேண்டுகோளாக இருக்கும். பிறவாமை வேண்டும், ஒருவேளை நான் தப்பி தவிர பிறந்துட்டேன்னு வச்சுங்களாம், உன்னை மறவாமை வேண்டும், நான் உன்னை மறக்கக்கூடாது, உன்னை பற்றியே நான் பாடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி நான் உன்னை பாடுகின்ற பொழுது, என் நெஞ்சில் இருக்கின்ற பொழுது எனக்கு துன்பம் வராது என்ற ஒரு கோரிக்கையை டெக்னிக்கலாக சான்றோர்கள் முன்வைப்பார்கள். அப்படியானால் இங்க பொருளுக்கு வாங்க, ஒவ்வொரு நாளும் தவறாமல் அறம் செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி அவன் தவறாமல் அறம் செய்கின்ற பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, அவன் செய்கின்ற அறச்செயலானது இந்த உலகத்திலே அவன் தொடர்ந்து பிறப்பு எடுக்காதபடி, அதாவது பிறப்பு எடுக்கும் வழியை அடைக்கும் கல்லாக அமையும் என்று சொல்லுகிறார். கல்லுன்னா தடை மாதிரி. அவன் இந்த உலகத்துல தொடர்ந்து பிறக்காம அவன் செய்கின்ற அறமானது அவன் பிறப்பை தடுக்கின்ற ஒரு கல்லாக அமையும். தொடர்ந்து இந்த உலகத்தில் அவன் பிறக்க மாட்டான், தேவலோகத்தில் போய் சேர்ந்துருவான், மோட்சத்தை அடைந்து விடுவான், கடவுளோடு ஐக்கியமாகி விடுவான். அதுதான் நம்ம மோட்சம் என்று சொல்லுகிறோம் இல்லைங்களா? ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. ஒருவேளை அவன் அறச்செயலை செய்யவில்லை என்று சொன்னால், நல்ல காரியங்களை செய்யவில்லை என்று சொன்னால், தொடர்ந்து இந்த உலகத்தில் பிறந்து கொண்டே இருப்பான், தொடர்ந்து வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பான், கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு. அதனால நாம நல்லது செய்கின்ற பொழுது தொடர்ந்து இந்த உலகத்திலே பிறக்காத ஒரு சூழ்நிலையை கடவுள் தருவார், நாம் தெய்வ நிலைக்கு செல்வோம் என்ற ஒரு கருத்தை டெக்னிக்கல் அந்த இடத்துல பதிவு செய்கிறார். 39 பாருங்க. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழுமில. ஒருவனுக்கு மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறத்தான் வருவதே இன்பம், அறநெறியிலே வாழ்வதன் வாயிலாக வருவதுதான் இன்பம். நல்ல காரியத்தின் வழியாக, நல்ல செயல் மூலமாக, நல்ல சிந்தனை மூலமாக அவனுக்கு கிடைப்பதுதான், அதுதான் இன்பம், மகிழ்ச்சி. மற்ற வழியிலே ஒருவனுக்கு செல்வங்கள் வரலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அறத்தோடு சேர்ந்து வராதவை எல்லாம் இன்பம் தரும் என்றாலும் கூட பார்க்கறதுக்கு நல்லா இருப்பான், ஆனா முடிவு என்பது அவனுக்கு துன்பத்தையே தரும். இன்றைக்கு நம் சமுதாயத்துல இதை பரவலாக நாம் பார்க்க முடிகிறது. ஒரு வினா கூட நமக்கு எழுதுறோம் இல்லையா? நம்ம இவ்வளோ நல்லா இருக்கிறோம், இவ்வளோ நல்லது செய்கிறோம். அதாவது நல்லவர்கள் இன்றைக்கு கஷ்டப்படுவதும், தீய காரியங்களை செய்பவர்கள் நன்றாக இருப்பதும் இன்றைக்கு கண்கூடாக காணுகின்ற காட்சி. அதுதான் வள்ளுவர் சொல்றாரு, இன்றைக்கு மற்றெல்லாம் புறத்து. அவன் ஒருவேளை இன்றைக்கு அவன் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியுடையவனாக, வசதியுடையவனாக தெரியலாம், ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிக பெரிய துன்பத்தை தரும். பொருளை பாருங்க. ஒருவன் அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அந்த அறத்தோடு சேர்ந்து வராதவையெல்லாம் இன்பம் தருவது போல தோன்றினாலும் முடிவிலே அவனுக்கு துன்பத்தை தரும். அறநெறியில் வராதவையெல்லாம் நமக்கு புகழை தராது, பெருமையை தராது என்று இங்கே பதிவு செய்கிறார். அறத்தால் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல. அடுத்து பாருங்க. செய்யற்பாலது அறம், செய்யற்பாலது ஓரும் அரணே ஒருவர்க்கு உய்யற்பாலது ஓரும் வழி. செயற்பாலது, மன்னிக்கவும், செயற்பாலது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாலது ஓரும் பழி. இதுல பாருங்க, ஓரும் என்பதற்கு ஓரும் என்ற சொல் ஒரு அசைநிலை, அதுக்கு பொருள் கிடையாது என்று பரிமள இங்கே விளக்கம் தருகிறார். ஒருவர்க்கு செயற்பாலது அரணே. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறச்செயலை தான் செய்யணும், இல்லைன்னா அமைதலாரு. செஞ்சா நல்லது செய். புறநானூறு நல்லது செய்தல் ஆற்றியர் ஆயினும் அல்லது செய்தில் ஓம்பு மீன் அதுகான் என்று புறநானூற்றில் ஒரு பாடல் நமக்கு வரும். அதாவது நம்ம உலகத்துல ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னா நல்ல காரியத்தை செய். உயர்ப்பாலது பழி, நீ விடத்தக்கது தீய செயல். அழகா சொல்றாரு பாருங்க. செயற்பாலது ஒருவர்க்கு செயற்பாலது அரணே. ஒருவன் இந்த உலகத்துல செய்யணும்னு சொன்னா
நல்ல செயலை செய்யணும். உயர்ப்பாலது பழி, விடத்தக்கது என்று சொன்னால் தீமையான செயல்களை அவன் விட வேண்டும். பொருள் பாருங்க, ஒருவன் வாழ்நாளிலே முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது நல்ல செயல்களே, அது அறச்செயல்களே, அவன் செய்யாமல் விடத்தக்கது தீய செயல்களே. மிக அற்புதமான கருத்தை இங்கே வள்ளுவர் அழகாக நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார். என்னுடைய தொடர்பு எண்ணை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இதில் சந்தேகம் இருப்பினே கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். மிக அழகான ஒரு 10 கருத்துக்களை அரண் வலியுறுத்தல் என்ற தலைப்பிலே நாம் பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே மிக எளிமையான முறையிலே நான் இதை நடத்தியிருக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். ஒருவேளை நான் ஏதாவது செய்தியை விடுபட்டிருந்தாலும் கூட கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேயானால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இந்த தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் தொடர்ந்து போடுகின்ற பதிவு உங்களை சேரும். மற்றொரு செய்தியோடு மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.